ஆக கணக்கன்பட்டிக்கு 1935ஆம் ஆண்டு முதலாக இந்த மானிட உருவிலே வந்த ஒரு மானிட தெய்வம் வந்தனே சாமியிட்ட பார்த்துட்டு இடுப்புல துண்டை கட்டிட்டு விழுது நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. பையன் தெரியாம செஞ்சுட்டா மன்னிச்சுங்கன்னு சொன்னனே சாமி எதுவுமே பேசாம சிரிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னதான் இப்படி கை காமிச்ச உடனே அப்படியே வந்து அந்த தீ வந்து அணைந்தது உண்மை. சொம்பு எடுக்கிறார். ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி நடந்த சம்பவம், செம்பில் இருக்கிற பால் கீழே கொட்டிடுச்சு, முழுமையா சிந்திருச்சு. திரும்ப சொம்பு எடுத்து கையில கொடுக்குற போமா அப்படின்னு அவர் துண்டலை என்ன செய்யறாரு, அந்த சொம்பை தொடச்சு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா சொம்புல வந்து பால் இருக்கு. சீருலவும் என் குருவே சின்மயத்தின் தன்னுருவே சீலமோங்கும் ஆருலவும் பசுக்கருளும் பரமார்த்த சிகாமணியே. ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளின் தாம்பர சபையின் செயற்குழு உறுப்பினரும் சச்சிதானந்தருடைய ஆக சிறந்த அன்பருமான தாம்பரநாதன் நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட சச்சிதானந்தர் பத்தி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ தாம்பர சபையில வந்து சச்சிதானந்தரோடைய நீங்க வந்து செயற்குழு சபை உறுப்பினரா இருக்கீங்க இல்லையா, அவருடைய சிறந்த அன்பர்னு சொல்றீங்க. சோ எதனால அவருக்கு இவ்வளவு பெரிய சிறந்த அன்பரா ஆனீங்க? ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளுடைய அன்பர் என்கின்ற ஒரு முறையிலே நான் என்னை பற்றி முதலில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். எனது பெயர் தாம்பரநாதன், தகப்பனார் பெயர் ஐயாசாமி, எங்களுடைய அப்பாவுடைய அப்பா பெயர் வந்து ராமசாமி. ராமசாமி அவர்கள் வந்து சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளுக்கு அவனுக்கு தொண்டராக இருந்து சேவை செய்த ஒரு பாரம்பரியத்தை சார்ந்தவன் நான். அதன் அடிப்படையில் கூட என்ன சொல்லலாம், நான் வந்து சச்சிதானந்த சாமிகள் எங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் தான். எனக்கெல்லாம் விவரம் தெரிந்த காலத்துலேருந்து மற்ற கோயில்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, ஒன்லி சபைக்கு தான், குருநாதர் தான் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படிங்கிற ஒரு வழித்தோன்றலாக நான் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். இதுதான் என்னை பற்றி ஒரு சிறு குறிப்பு. இதற்கிடையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இங்கே தலைமை சபையில் இப்போ வந்து இருக்கக்கூடிய செயற்குழுவில் வந்து செயற்குழு உறுப்பினராக இருக்கின்றேன். ஓகேயா. இப்போ சச்சிதானந்தர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கனகம்பட்டிக்கு வந்து முதல்ல வந்த சர்க்குரு வந்து சச்சிதானந்தர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்போ வந்து சச்சிதானந்தர் வந்து நமக்கு அறிமுகமானாரு, எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் அவர் பயணப்பட்டு சென்றது? சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் வந்து வடநாட்டுல வந்து நிறைய தேச சஞ்சாரங்கள்லாம் செய்து முடித்து விட்டு இலங்கை யாழ்ப்பாணம் சென்று கண்டி கதிர்காமம் முதலிய இடங்களுக்கெல்லாம் சென்று விட்டு கப்பல் வழியாக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இறங்கி வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி, சிதம்பரம் இதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பின்னர் வந்து என்ன செய்யறாங்கன்னா திருச்சி வர்றாங்க, திருவானைக்கோயில் இருக்கிறாங்க. அதற்கு பின்னர் தான் பழனிக்கு வந்து பழனியில சில காலம் மட்டும் தங்கியிருந்தாங்க. சிறிது காலம் தங்கியிருந்த பின்னர் பழனியிலிருந்து 5வது மைலில் இருக்கக்கூடிய கணக்கன்பதி என்கின்ற கிராமத்திற்கு வருகை புரிகிறார். ஆக கணக்கன்பட்டிக்கு 1935ஆம் ஆண்டு முதலாக இந்த மானிட உருவிலே வந்த ஒரு மானிட தெய்வம் வந்து நமது சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் தான். இந்த சுவாமிகள் வந்து 1935 கணக்கன்பதிக்கு வந்து முதலாக கணக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில தங்கியிருந்தாங்க. அந்த தங்கி இருந்த சமயத்துல சில நிகழ்வுகள் அங்கே நிகழ்ந்தது. சாமியுடைய பெருமை அருமையை வந்து உணர்ந்துள்ள அந்த ஊர் மக்கள் வந்து போற்ற ஆரம்பித்தார்கள். இந்த முதலாக இருந்த அந்த கணக்கன்பட்டியில் இருந்தது எங்கே அப்படின்னா, ஊருக்குள்ள தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்ல இருந்தாங்க. அந்த கோயில் இருக்கும் பொழுது ஒரு திங்கட்கிழமை காலையில பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில நிறைய பேர், ஏன்னா அப்போ வந்து ரோடு சாலை வசதி இல்லாத ஒரு காலகட்டம். 1935ஆம் ஆண்டுல முதலாக கணக்கன்பட்டிக்கு வர்றாங்க. கணக்கன்பட்டியில ஊர்ல தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்ல தங்கி இருந்தாங்க. தங்கி இருந்த பொழுது நிறைய பேர் வந்து அந்த காலத்திலேயே வேதாந்த விஷயங்கள் தெரிந்த ஒரு சிலர் இருந்தாங்க. ஏதோ ஒரு சாமி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இருந்தது. வந்த ஒரு 10 நாள் என்னன்னா, அந்த இவங்க தங்கியிருந்தது பக்கத்துல, ஏன்னா அப்போலாம் ரோடு சாலை வசதி பெரிய வசதிகள் கிடையாது. மாட்டு வண்டியில வந்து நிறைய பேர் வந்து கூட்டமா போறாங்க, மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு நிறைய போறாங்க. மாட்டு வண்டி ஓட்டிட்டு போகும் பொழுது சாமி கேட்குறாங்க, எல்லாம் எங்க போறாங்க அப்படின்னு.
வேற பழனி மலைக்கு வந்து அன்னதானம் பண்றதுக்காக போறோம். அப்ப சாமி அவர்கள் என்ன சொல்றாங்க, அங்கே ஒரு துக்க சம்பவம் நடந்திருக்கு, அங்கேயே போறீங்க அப்படின்னு யதார்த்தமாக சொல்வதை போல சொன்ன உடனே காதல் வாங்கிட்டு போறாங்க. போனா முதல் நாள் இரவு பழனிமலை கோவிலில் கலசம் திருடு போய் நடை சாத்தப்பட்டு விட்டது மலை மேல. ஆகவே பூஜை நடைபெறல, எந்த புனஸ்காரம் எதுவும் இல்லை, கீழே எதுவுமே இல்லை. அதனால இவங்க போனவங்க என்ன செய்றாங்க, அந்த மாட்டு வண்டியை திருப்பிட்டு இங்க வர்றாங்க, கணக்கம்பட்டிக்கே வந்துடுறாங்க. வந்து இங்க சமைச்சு அன்னதானம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சாமி கிட்ட எல்லாரும் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, எப்படி இதை சொல்ல முடியுது, எப்படி தெரிஞ்சுது உங்களுக்குன்னா, சாமி முக்காலம் உணர்ந்தவன்னு குறிப்பால தான் உணர்த்தியிருக்காங்க. அன்றிலிருந்து நிறைய கணக்கன்பட்டி சேர்ந்த அன்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து சாமிக்கு வந்து அனுசரணையாக இருக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் அதனுடைய ஆரம்பம். அதற்கு பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கணக்கன்பட்டிக்கு வந்து இந்த சுவாமிகள் வருகிறார் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, கணக்கன்பட்டிக்கு மேற்க வந்து மானூருங்கிற இடத்துல மானூர் சாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். மானூர் சாமிகள் வந்து நம்ம சச்சிதானந்த சாமிகள் வருவதற்கு முன்னதாக ஊர்ல அவர் கணக்கம்பட்டிக்கு அடிக்கடி நடந்தா வரக்கூடியவர். அவர் பச்சை வேஷ்டி பச்சை சட்டை தான் போட்டிருப்பாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த கணக்கன்பட்டிக்கு ஒரு மிகப்பெரிய மகான் வர்றாரு, கடவுள் அவதாரமாவே இருக்கக்கூடியவர் வர்றாரு, எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்து விழிப்புணர்வோடு இருந்து அவரை வந்து பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை பேசியிருக்கிறார். இதை கேட்டவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு மகான் வருகிறார் அப்படிங்கிற உணர்வு அந்த மக்களுக்கு இருந்தது. இது நடந்த ஒரு சிறிது நாள்ல தான் சாமி வந்து கணக்கன்பட்டிக்கு வர்றாங்க. கணக்கன்பட்டிக்கு வந்து அந்த காளியம்மன் கோயில சிறிது காலம் தான் தங்கிட்டு ஊருக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில போய் தங்குறாங்க. விநாயகர் கோயில தங்கி இருக்கின்ற பொழுதுதான் அந்த கோயிலுக்கு எதிராப்புல வந்து மாப்பிள்ளை கவுண்டர் தோட்டம்னு இருக்கு. அந்த தோட்டத்துல போய் குளிப்பாங்க, இங்க இருப்பாங்க. ஆகாரம் வந்து எல்லா இடத்துக்கும் போக மாட்டாங்க, ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சாமிக்கு பிரியமா அன்னைக்கு என்ன மனசுல தோணுது, ஒரு வீட்டு முன்னாடி போய் நிற்பாங்க. அவங்க கொடுக்கறது அந்த 3 கை அளவு தான், உள்ளங்கி அளவுக்கு. ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, கொடுக்கலன்னா அன்னைக்கு அதுவும் கிடையாது, வந்துருவாங்க. இவ்வாறு வந்து இருக்கின்ற போது சிலர்லாம் வந்து அங்க இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, விடலை பசங்க வந்து கேலியா கேட்ட காலங்கள்லாம் உண்டு. என்ன சாமியாரே சாப்பிட போலியோ, உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வராதான்னு சொல்லி முடிப்பாங்க, சாப்பாடு வந்துடும். இது போன்ற அற்புத சம்பவங்கள்லாம் நிகழ்ந்ததெல்லாம் உண்டு. இப்போ இந்த ஆகாரத்துக்கு போறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுல வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடுகளுக்கு தான் குறிப்பா போவாங்க. அதுல பாத்தீங்கன்னா திரு முத்துசாமி செட்டியார் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு முதலாக போறார். நான் சொல்றது 1935-36 காலகட்டத்துல. இன்றைக்கு வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில இட்லி இது போன்ற பலகாரங்கள் செய்யறோம். அந்த முத்துசாமிங்கிறவர் வந்து இவரை பார்த்து குறிப்பால் வந்து அவர் வீட்டை கூட்டிட்டு போறாரு. அப்ப வீட்டுல எல்லாம் என்ன இருக்குன்னா, வீட்டுல கிட்டத்தட்ட 50-60 மாடு அவங்களுக்கு இருக்கு. வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல் நாள் இரவே வடிச்ச சாதத்தை தான் கொடுப்பாங்க. அப்ப அவங்களுடைய துணைவியார் சொல்றாங்க, ஏதோ மகான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆசனம் போட்டிருக்காங்க. வெளியே அந்த திண்ணையில போட்டோன்னே அவங்க உட்கார்ந்துருக்காங்க. சாமி உட்கார்ந்துட்டு வேற ஒண்ணுமே பேசல, மௌனமா இருந்திருக்காங்க. மௌனமாக இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அம்மையார் வந்து ஜாடையா சொல்றாங்க, போய் இட்லி வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க. அப்ப சாமி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம், வீட்டுல என்ன இருக்குதுன்னு சொன்னேன். சாதம் தான் இருக்குது, சாதமும் தயிரும் வச்சு கொடுத்துருக்காங்க. கூடவே பழனிமலை பஞ்சாமிர்தமும் கொடுத்துருக்காங்க. சாமி என்ன கேட்டிருக்காங்க, இது என்ன அப்படின்னு இருக்காங்க. பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பழனி கோயில்ல பண்ண அபிஷேகம் பண்ண பஞ்சாமிர்தம். இனிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்காங்க. அப்புறம் ரெகுலராக அங்க போவாங்க. இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், அன்றைக்கு இருந்த காலகட்டங்கள். சுவாமி இடத்துல கணக்கன்பட்டியில் இருந்த ஒரு சில வேதாந்த விஷயங்கள் தெரிந்த அன்பர்கள் என்ன செய்யறாங்க, இவர்கிட்ட வந்து விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்த அன்பர்கள் அன்றைக்கே இருந்திருக்காங்க. தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கு நமக்கு வந்து பாடல் வடிவிலும் நம்ம சத்குரு போதம் என்கின்ற வேதாந்த கருத்துக்களாகவும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இப்ப கணக்கன்பட்டியில நிகழ்ந்த அற்புதங்கள் அப்படிங்கிறது, ஏன்னா இன்னைக்கு பொதுவாக மக்கள் என்னன்னா ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்த்தினா தானே நம்புறாங்க இல்லையா. அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமிகள் தங்கி இருந்த இடத்துல இருந்து குளிக்க போறாங்க இல்லையா, மாப்பிள்ளை கவுண்டர் தோட்டத்துல குளிக்கிறாரு இல்லையா. குளிக்க போகும்போது அவங்க பையன் என்ன செய்யறாரு, சாமியாரே எதுக்கு உள்ள வந்து குளிக்கிற அப்படின்னு விரட்டிட்டு, அதாவது சோள தட்டை வந்து எடுத்து சாமி மேல தட்டிடுறாரு. தட்டிட்டு கையில தட்டு வச்சிருக்காரு. சாமி அப்படியே மேல வந்திருக்கிறார். மேல வந்துட்டு ஒண்ணுமே பேசல, சாமி குமிஞ்ச தலையோட அப்படியே நேரா வர்றாங்க. வந்து கோயிலுக்கு போய் உட்கார்ந்துட்டாங்க. கையில் இருக்கிற தட்டை வந்து பக்கத்துல இருக்கிற வைக்கல் போர்ல போட்ட உடனே மேல அப்படி போட்டிருக்காரு. போட்ட தீ பிடிச்சி எரியுது.
அப்போ அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாமே பார்த்துட்டு பதறி அடிச்சு என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே பதறி அடிச்சு தண்ணி அணைக்க பார்க்குறாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அணையல. உடனே ஊருக்குள்ள போய் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து வைக்க போகிற எரியுது, பையன் வந்து ஒரு இது சின்ன ஒரு காரியம் செஞ்சுட்டான்னு சொன்னோன்னே அவங்க ஒடியாராங்க. வந்தோடனே சாமிகிட்ட பார்த்துட்டு இடுப்பில் துண்டை கட்டிட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. பையன் தெரியாமல் செஞ்சுட்டா மன்னிச்சுங்கன்னு சொன்னோன்னே சாமி எதுவுமே பேசாமல் சிரிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னதான் இப்படி கை காமிச்ச உடனே அப்படியே வந்து அந்த தீ வந்து அணைந்தது உண்மை. அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா அவர்கள் நமது சாமிகளுக்கு தானமாக அந்த இடத்தை எழுதி கொடுத்து 1932 செத்தரப்பட்டிங்கிற ஊர்ல ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பதிவு செய்யப்பட்டு தானமாக கொடுத்துருக்காங்க சாமிகளுக்காக. இது ஒரு நிகழ்வு. அடுத்து கணக்கான்பட்டியில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அன்பர்கள் எல்லாம் வந்து வேதாந்த விஷயங்கள் கருத்துக்களை வந்து கேட்டுட்டு தெளிவு பெற்று சென்று கொண்டிருந்த காலகட்டம். அப்ப அவ்வாறு இருக்கின்ற பொழுது என்ன செய்யறாங்கன்னா, சாமிகள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மகிமையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டு பழனிக்கு மேற்க வந்து நெய்க்காரப்பட்டிங்கிற ஊர்ல வந்து ஒரு ஜமீன் இருக்கு. அந்த ஜமீனை வந்து ஜமீன்ல ஒரு பல சாஸ்திரங்களும் கற்று வந்து ஒரு பெரிய ஒரு சுவாமிஜி வந்து இருக்கிறார். அங்க ஜமீன்ல அவரை பராமரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது ஏன்னா ஒரு ஜமீனுக்கு ஒரு பேரு, ஒரு சாஸ்திரங்கள் தெரிஞ்சவரை வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. அவரு இதை பத்தி கேள்விப்பட்ட உடனே அவரு என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆஹா பெரிய ஒரு சாமியார் அவர்கிட்ட நம்ம போய் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனசுல அவருக்கு ஒரு எண்ணம். சாமியை கேள்வி கேட்கணும். சரி, எந்த மொழியில் கேட்டால் சுவாமியை மடக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வருகிறார். இன்றைக்கு இருப்பல வாகன வசதி இல்லை, மாட்டு வண்டி தான், வில்லு வண்டின்னு சொல்லுவாங்க. வில்லு வண்டி போட்டு மாடுல வர்றாரு. வண்டிக்கு முன்னாடி 4 பேர் ஓடி வருவாங்க, பின்னாடி 4 பேர் கூட ஓடியே வருவாங்க, ஓடிக்கிட்டு தான் வருவாங்க. வர்றாங்க, வந்து கோயிலுக்கு பக்கத்துல வெளியே நிக்குது, வண்டி நிக்குது. இறங்கி காலில் செருப்பு போட்டுருக்குறாரு. அந்த காலத்துல செருப்பு போடுவதுங்கிற ஒரு பெரிய விஷயம். செருப்பு போட்டிருக்காரு, மேலே துண்டை போட்டுட்டு வந்து இறங்கி அப்படியே பார்க்குறாரு. வந்து சாமி அப்படியே அமைதியாக தான் உட்காந்துதான் இருக்கிறாங்க. வேறு எதுவுமே பேசல, நிற்கிறாரு. 10 நிமிடங்கள் மௌனம். இவர் நெய்க்காரப்பட்டி ஜமீன்லேருந்து ஆள் வருதுன்னு சொன்ன உடனேயே கணக்கன்பட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் ஊர்ல திரண்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவர் பெரிய ஒரு சாமியாராச்சு, அவர் ஏதோ நம்ம சாமிகிட்ட கேட்க வர்றாரு போல இருக்கு, இந்த விஷயம் என்னதான் நடக்குதுங்கிற நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஆர்வத்திலையும் வர்றாங்க. வந்தா 10 நிமிடங்களுக்கு மேல அமைதி, 2 பேருமே பேசல, அமைதியா இருக்காங்க. நமது குருநாதர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன குருட்டு யோசனை, எந்த மொழியில கேட்டாலும் சாமி பதில் சொல்லுவான் அப்படிங்கிற தெளிவா சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்துருச்சு. ஆஹா, நாம வந்து மனதில் நினைச்சதை இவர் சொல்றாரு அப்படின்ட்டுன்னு என்ன செய்யறாருன்னா, மேலே போட்டிருந்த அங்கவசத்தை எடுத்து இடுப்புல கட்டுறாரு. கட்டிட்டு செருப்பை கழட்டி வச்சுட்டு நெடுஞ்சான் கடையா விழுந்து என்ன சொல்றாருன்னா, சுவாமி உரிய மரியாதை இல்லாமல் நான் வந்துட்டேன். அடுத்த முறை வரும் பொழுது நான் வந்து உரிய மரியாதையோடு நான் வருகிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு முதுகை காட்டாமல் அப்படியே பின்பக்கமாவே நடந்து போயிட்டாரு. போயிட்டு அடுத்த முறை வரும் பொழுது உரிய மரியாதையோட வந்தார். இது ஒரு சம்பவம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, சுவாமி அவர்கள் வந்து அங்க இருக்கின்ற பொழுது இந்த குழந்தைவேல் செட்டியார் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு அன்பர். பழைய கமிட்டி, சாமி இருக்கும் பொழுது ஒரு கமிட்டி மெம்பர், அவர் கமிட்டியில சாமி அவங்களை போட்டிருக்காங்க. அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அப்ப அவங்க வீட்டுல வந்து சுப்புலட்சுமி அம்மான்னு இருக்கு, அவங்களுடைய வாரிசு. சுப்புலட்சுமி அம்மாள் சின்ன குழந்தை, கையில பால் கொடுத்து சாமிக்கு கொடுத்து அனுப்புறாங்க. பால் வந்து எடுத்துட்டு அந்த அம்மா வருது. அப்பொழுது அந்த ஊர்ல கணக்கன்பட்டியில ஒரு பெரிய ஒரு நிலச்சுவார்ந்தார், ஒரு பெரிய மனிதர், ஓபி கருப்பண கவுண்டர்னு பேரு. அவரு வந்தாருனாலுமே எதிராப்புல அப்படி வந்தா யாருமே எதிராக நிக்க மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க, எல்லாருமே ஒதுங்கிடுவாங்க. இந்த அம்மா வர்றாங்க, சின்ன குழந்தையா இருக்குது, வர்றாங்க. அவர் எதிராப்புல வர்றாரு. பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு அழுதுட்டு கை கால் நடுங்கிட்டு சொம்ப கீழே போட்டுருக்கு. அவரு யதார்த்தமா தான் வர்றாரு, அவரு ஒன்றும் இதை மிரட்டலாம், ஒன்றும் மிரட்டல. அவர் என்னம்மா என்ன கீழே விழுதுட்டியே அப்படின்ட்டுன்னு அவர் என்ன செய்யறாரு,
கீழே விழுந்த குழந்தைய தூக்கி நிறுத்தி சொம்ப எடுக்கிறார். ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி நடந்த சம்பவம், செம்பில் இருக்கிற பால் கீழே கொட்டிடுச்சு, முழுமையா சிந்திருச்சு. திரும்ப சொம்பு எடுத்து கையில கொடுக்குற போமா அப்படின்னு அவர் துண்டலை என்ன செய்யறாரு, அந்த சொம்பை தொடச்சி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சொம்புல வந்து பால் இருக்கு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுங்கிறாங்க இல்லையா, உடனே யோசிக்கிறார். யோசிச்சுட்டு பால் கவிழ்ந்ததை நம்ம பார்த்தோமே, எப்படி பால் இருந்தது, எங்கம்மா போற, சாமிகிட்ட போறேன்னு அழுதுகிட்டே சொல்லு, நீ போமா அப்படின்ட்டுன்னு. ஏன்னா அவர் வந்து அந்த ஊர்ல பொதுவாக கிராமத்துல வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இல்லையா, ஏதோ ஒரு அற்புதம் இருக்குன்ட்டு என்ன செய்ய, வெத்தலை பாக்கு எல்லாம் துப்பிட்டு, ஏன்னா இவர் வந்து மேல அங்க வஸ்திரம் போட்டிருக்கிறவர், துப்பிட்டு என்ன செய்யறாரு, வாயெல்லாம் கழுவிட்டு இந்த அம்மா முன்னாடி போக பின்னாடியே போறாரு. காலில் செருப்பை முன்னாடியே சாமிக்கு போறதுக்கு முன்னாடியே கழட்டி விட்டுட்டு, அவர் வந்து வணங்கா முடின்னு பேர் ஊர்ல கணக்கன்பட்டியில, யாருக்கும் தலை வணங்க மாட்டாரு. என்ன செய்யறாரு அப்படின்னா, சாமிகிட்ட போகும்போது மேல இந்த துண்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு சாமிகிட்ட போய் நமஸ்காரம் பண்றாரு. நமஸ்காரம் பண்ணி பார்க்குறாரு, பால் வந்து அப்படியே அந்த கீழே கவிழ்ந்த பால் களையத்தில் மீண்டும் இருந்த அதிசயத்தை கண்டவர் அவர். அன்றிலிருந்து அவரது கடைசி நாள், அவருடைய இறுதி நாள் கூட பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, சபைக்கு வந்துட்டு தான் வீட்டுக்கு போனோம்னு எடுத்து அவருடைய ஜீவன் வந்து பிரிஞ்சுது. இது போன்ற ஒரு செயல், இது இரண்டாவது செயல். நன்றி ஐயா. நீங்க சொல்லும் போதுதான் சச்சிதானந்தா அவர்கள் இவ்வளவு அற்புதங்களையும் ஆச்சரியங்களும் செஞ்சிருக்காரா அப்படின்னு கேட்கும் போதே வியப்பா இருக்கு. என்ன அன்பர்களே, தாம்பரநாதன் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு சச்சிதானந்தர் பத்தி நமக்கு தெரியாத பல விஷயங்களை வந்து உண்மையான தகவல்களையும் சரி நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்களும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி சச்சிதானந்த சபையின் வேற ஒரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.